எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டிஜிட்டல் டாட். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ், லைஃப் டிப்ஸ், ஆண்டர்ப்ரினர்ஷிப் டிப்ஸ் இதெல்லாம் நான் நிறையா போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறது என்னென்னா, ஃபைவரில் கிக் கிரியேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ கிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவரில் ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு சர்வீஸ் தான். நான் இந்த சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதை வந்து ஃபேஷனாக கிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைவரில். ஓகே, இன்றைக்கி நான் வந்து யூடியூப் தம்ப்நெயில் நல்லா பண்ணுவேன். அதனால் அதுக்கு ஒரு கிக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். அப்படி நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபைவரில் நான் ஸ்விட்ச் டு பையிங்க்கு மாறிட்டு நான் யூடியூப் தம்ப்நெயில் போடுறேன் இல்லையா, அது வந்து எந்த கேட்டகரியில் வருதுங்கிறது பார்த்துட்டு சும்மா எக்ஸிஸ்டிங் கிக்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ கிராஃபிக்ஸ் டிசைன் சும்மா ஒரு அசம்ஷன்னா யூடியூப் வந்து சோஷியல் மீடியாவில் வரும், வெப் அண்ட் மொபைலில். ஸோ சோஷியல் மீடியா டிசைனில் போகிறேன். இப்போ வந்து நான் தம்ப்நெயில்ஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ தம்ப்நெயில்ஸ் டிசைனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு எக்ஸிஸ்டிங்கில் எப்படி இருக்குது, 5800 சர்வீஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, இதில் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். 30,000 இதில் தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. 5000 ஓகே ஃபைன். இதில் எந்தெந்த மாதிரி டேக் லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஐ வில் டிசைன் கஸ்டம் ட்ரான் யூடியூப் தம்ப்நெயில்ஸ். ஐ வில் மேக் யூ 10 okay, look at amazing gaming YouTube thumbnails. I will do vibrant YouTube thumbnail design. I will do the best YouTube thumbnails in 2 hours. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி இந்த கண்டென்ட்டை ஃப்ரேம் பண்ண போகிறேன், அதுக்கு ஐ வில் டூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போடுறேன் அமேசிங் யூடியூப் thumbnail டிசைன். ஓகே, இன்னும் கீழே வரேன். இன் 3 ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இப்போது இதுக்கு பெஸ்ட்டு சஜஷன் வாங்குறதுக்கு நான் மெயினாக யூஸ் பண்ண போகிறது கிராமர்லி. நீங்கள் கிராமர்லிக்கு ரொம்ப புதுசாக இருந்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ டூல் தான். இதனோட லிங்க் நான் கீழே போடுறேன். சாரி, தம்ப்நெயில் டிசைனை நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். I will do amazing YouTube thumbnail design. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா இந்த தம்ப்நெயில்ஸை விட என்னோடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், கிராமர்லி சூப்பராக சஜஷன் கொடுக்குது. ஃபென்டாஸ்டிக், டூ அ ஃபென்டாஸ்டிக். ஐ வில் டூ ஃபென்டாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். நான் போய் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ தேட தேவையில்லை. இங்கே பாருங்கள், எக்ஸலண்ட் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எக்ஸலண்ட்டுக்கு ஆல்டர்னேட் வேர்டு ஐ வில் டூ கிரேட் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன். இப்போ நான் வந்து இன்னொரு பாருங்கள், உங்களோட ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் அழகாக அதுவே எடிட் பண்ணுது. ஓகே, யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் தான் என்னோடய ஒர்க்கு. YouTube thumbnail design. Beautiful. I will do colorful. Beautiful alternate word ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். Elegant. Elegantங்கிறது நல்ல வேர்டு. I will do elegant யூடியூப் தம்ப்நெயில் டிசைன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை ஆட் பண்ணிக்குவோம். இங்கே 80 கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் இன் 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா டைம் போடும்போது மக்களுக்கு வந்து ஓஹோ இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஆர்டர் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க 3 ஹவர்ஸ்னால் 2 ஹவர்ஸில் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, இப்போ வந்து நான் கேட்டகரி இப்போ நான் காட்டினேன் இல்லையா, கேட்டகரி ஃபைவர் கிராஃபிக்ஸ் டிசைன், சோஷியல் மீடியா டிசைனுக்குள்ளே யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இருக்குது. ஸோ நான் இது எடுக்கிறேன். ஃபைவர் 3 சஜஷன் கொடுக்கும், பட் பெஸ்ட்டு சஜஷன் நம்ம தான் எடுக்கணும். முடிஞ்சா தம்ப்நெயில்ஸ் டிசைன், சர்வீஸ் டைப்பு, platform. Select the type of platform for which you will design the thumbnail. என்னோடது சோஷியல் மீடியா. அடுத்து நம்ம டேக்ஸ் பார்க்க போகிறோம். டேக்ஸ் வந்து நான் எப்படி
போட போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த தம்ப்நெயில்ஸ் டிசைன் நான் இந்த பேஜுக்கு வந்தேன் இல்லையா, இப்போ நான் ஃபஸ்ட்டு கிக்கு போகிறேன். இவர் என்னென்ன டேக்ஸ் போட்டிருக்காருன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம சர்ச் ரிசல்ட்டில் மேலே வர முடியும். ஏன்னா இவர் இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் மேலே வந்திருக்காரு. ஸோ தம்ப்நெயில் அப்படிங்கிறது ஒரு டேகு பார்த்தீங்களா, ரிலேட்டட் டேக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி போட போகிறேன். தம்ப்நெயில். அடுத்து யூடியூப். இதில் ஏதாவது லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். ரிலேட்டடாக ரொம்ப இல்லை. அடுத்து இங்கே வருவோம். ரெண்டாவது இதில் என்ன ஏதாவது போட்டிருக்காரான்னு பார்ப்போம். இவரும் தம்ப்நெயில் தான் போட்டிருக்காரு. அடுத்து மூணாவதில் பார்ப்போம். தம்ப்நெயில் டிசைனர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காரு, நம்மளும் போடுவோம். தம்ப்நெயில் டிசைனர். ஓகே. அடுத்து மேலே 2 3 பார்த்தாச்சு. இப்போ மேலே இந்த இடத்துல என்ன சர்ச் கீவேர்ட் போகிறாங்களோ அதையும் கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு அதையும் போடுவோம். யூடியூப் தம்ப்நெயில் அப்படிங்கிறது ஒரு டேகு. யூடியூப் தம்ப்நெயில். ஆக்சுவலாக இது 20 கேரக்டர்ஸ் பர் டேக் இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அலோவ் பண்ணாது. அடுத்து யூடியூப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது யூடியூப் தம்ப்நெயில். ஓகே, அது யூடியூப் தம்ப்நெயில்னு இருக்குது. அடுத்து வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ்லேருந்து காப்பி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். டேகை இந்த லேடியோட இதுலேருந்து பார்ப்போம். தம்ப்நெயில் டிசைன், வைப்ரண்ட் தம்ப்நெயில். நம்ம எலிகண்ட்டுன்னு ஒரு டாபிக் போட்டோம் இல்லையா, ஸோ எலிகண்ட் தம்ப்நெயிலுங்கிறது, எலிகண்ட் அப்படிங்கிறது ஒரு குட் வேர்டு, அதை பார்த்துக்குவோம். அடுத்து வேறு ஏதாவது? ஓகே, போதும், இதுவே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம அடுத்த இதுக்கு போவோம். இந்த பேக்கேஜ் நேம் இதெல்லாம் வந்து நான் எப்பவும் காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பேன். இப்போது ஃபஸ்ட்டு கிக்கு மறுபடியும் போவோம். அவர் எப்படி போட்டிருக்காருன்னு பார்ப்போம். இவர் $25 ஸ்டார்டிங் ப்ரைஸ் போட்டிருக்காரு. இவரோட பேசிக்கில் பார்த்தீங்கன்னா பேசிக் தம்ப்நெயில் வித் நோ பேக்ரவுண்ட், லிமிட்டட் டு ஒன்லி 1 கேரக்டர். யூ ஒன்லி கெட் த கேரக்டர், நோ பேக்ரவுண்ட். ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இவரது $25. நான் இதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறேன். பிகினர் லெவல் அப்படின்னு நான் போடுறேன். டிஸ்கிரைப் த டீட்டெயில்ஸ் ஆஃப் யர் ஆஃபரிங். ஒரு பேனர், 1 banner plus source. டெலிவரி டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேக்குள்ளே டெலிவர் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக ஆர்டர் கிடைக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டீட்டெயிலாக எழுதணும். நான் இதை உட்காந்து நல்லா யோசித்து கிராமர்லியில் எழுதுவேன். உங்களுக்காக சொல்லி கொடுக்குறதுக்காக இப்போ ஒரு லைனில் போட்டிருக்கேன். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப டிஸ்கிரிப்ஷனுக்கு வரேன். நம்பர் ஆஃப் தம்ப்நெயில்ஸ் அப்படின்னா 1 தான் வரணும். இமேஜ் சோர்சிங். இந்த இமேஜ் சோர்சிங்னா என்னென்னா, உங்கள் கிக்கு லிஸ்ட் ஆகும்போதே நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஃபைவரில் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான இமேஜை வந்து சம்டைம்ஸ் கிளைண்ட்டை சூஸ் பண்ணி தரலாம். அதுதான் இந்த இமேஜ் சோர்சிங். கஸ்டம் டிசைன்ட் இமேஜஸ், இது என்னென்னு எனக்கு தெரியல, அதனால் நான் விட்டுறேன். சோர்ஸ் ஃபைல் நான் டெலிவர் பண்ணுறேன். ரிவிஷன்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட ஒர்க்லோட ரொம்ப ஹியூஜ் ஆக்கிரும். ஒரு சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா $5 கொடுத்துட்டு $50க்கு வேலை வாங்கிடுவாங்க ரிவிஷன் கொடுத்து. அதனால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ரிவிஷன் வந்து ஒரு ரிவிஷன் தான் கொடுக்கணும். இல்லை மீறி போனால் 2 ரிவிஷன், அதுக்கு மேலே வேலைக்காகாது. நான் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $10 வைக்கிறேன். அடிஷ்னல் இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம் என்ன கேட்டால். டு ஸ்டார்ட் வித் இது போதும். சேவ் அண்ட் கண்டினியூ. இப்போ டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து மணிக்கணக்காக எழுதலாம். பட் நம்மக்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங்காக ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கா, டாப் கிக்கு, இது வந்து ஒரு டாப் கிக்கு, இதுலேருந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் விஷயம்.
வைப்ரண்ட் யூடியூப் தம்ப்நெயிலை வந்து எலிகண்ட் யூடியூப் தம்ப்நெயில் மாற்ற போகிறேன். ஏன்னா என்னோடது வந்து எலிகண்ட் பார்ட்டு. டு மேக் ஆடியன்ஸ் கியூரியஸ் அபவுட் யுவர் கண்டென்ட் அண்ட் ஹூக் த ஆடியன்ஸ். இப்போ நான் இதை லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன் பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டு இம்ப்ரூவ் த கிளிக் த்ரூ ரேட்ஸ் for your video. It not only increases your video views, but also the sales, but also your business. As a graphic designer, I know how to catch the audience using pop colors. As a thumbnail designer மாத்திரேன். As a YouTube thumbnail designer, I have my own. இது போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது போதுங்க. நீங்கள் வந்து மெதுவாக இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருங்க டெய்லி. அதே மாதிரி இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி யூஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப தப்பு. அது வந்து பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால் நான் இதை இதெல்லாம் எனக்கு வேணாம், ரிமூவ் பண்ண. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கணும். நான் உங்களோட கண்டென்ட்டை காப்பி பண்ணது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்காக. வேஸ்ட் யுவர் டைம் லேர்னிங் டு how to make great thumbnails. You can just buy my service to save your time. சூப்பர். நான் அதை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சும்மா லைட்டாக மாடிஃபை பண்ணால் போதும். இன் லேர்னிங் மேக் கிரேட் தம்ப்நெயில்ஸ். யூ கேன் ஜஸ்ட் பை மை சர்வீஸ் டு சேவ் யுவர் டைம். அவ்வளோதான். ப்ளீஸ் கான்டாக்ட் மீ for any help. Okay, add new question. Get in the form of free text. நான் எந்த ஒரு கிக்குக்குமே நான் கிளைண்ட் கிட்டேருந்து கேட்குறது ரெஃபரன்சஸ். ப்ளீஸ் ஷேர் எனி சாம்பிள் ரெஃபரன்சஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் டேஸ்ட். அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியம். ஃபைன். அடுத்து இதை நான் வந்து இப்போ ரெடிமேடாக வச்சுக்கல. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்க. நான் கண்டுபிடிச்சது, வீடியோ போடுற கிக்ஸ் வந்து அதிகமாக சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் போய் விழுகும். அதனால் உங்ககிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிக் வீடியோ. நீங்கள் நிறையா கிக்ஸ் போய் பாருங்கள், வீடியோ எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாங்கிறது பார்க்கணும். கிக் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது உங்களோட அவுட்புட். பார்த்திங்கன்னா நான் எங்கிட்ட நிறைய யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இருக்குது. யூடியூப் தம்ப்நெயில்ஸே நிறையா இருக்குது. ஸோ நான் இதை வந்துட்டு நான் சாம்பிளாக போடுறேன். இதெல்லாம் என்னோடய சாம்பிள். நீங்கள் இந்த சாம்பிளை யூனிக்காகவும் போடணும், நல்லாவும் இருக்கணும், கலர்ஸ் அழகாக இருக்கணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு இதை எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண பார்க்கணும். எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்கள் கிக் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் போய் விழுகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.